our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 நாளாகமம் 22 அதிகாரம் 16 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தாவீது ராஜா தன் மகனாகிய சாலமோனிடம் இந்த வசனத்தை கூறி தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி அவனை உற்சாகப்படுத்தினான். ஆலயத்தை கட்டுவதற்கு நிலம், தங்கம், வெள்ளி, மரம், கல், வெண்கலம், இரும்பு, வேலையாட்கள் உள்பட எல்லாவற்றையும் தாவீது ஆயத்தப்படுத்தியிருந்தான். ஆகவே அவன் சாலமோனிடம் ஆலய கட்டுமான பணியை ஆரம்பிக்க தேவையானவை எல்லாமும் இருப்பதால் வேலையை செய்ய வேண்டும் என்று கூறினான். சாலமோன் தன் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவன் வாசம் பண்ணுவதற்கு மகா பெரிய ஆலயத்தை கட்டினான். சாலமோனை போல் அல்லாமல் நீங்கள் உங்கள் சொந்த ஆலயத்தின் வேலையை செய்ய இதுவே தருணமாகும். உங்கள் ஆலயம் எது? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவர் உங்கள் ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார் என்பதே இதன் பொருள். தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுவதற்கு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். ஒரு முறை நீங்கள் அப்படி செய்யும் போது தேவன் உங்களுக்குள் கிரியை செய்வார். உங்களில் நற்கிரியையை தொடங்கியவர் ஆண்டவரின் வருகை மட்டும் அதை தொடருவார். ராஜாவாகிய தாவீது சாலமோனுக்கு கட்டளை கொடுத்தான். தேவனுடைய வார்த்தையை காத்து கொள்ளவும், பலங்கொண்டு திடமனதாயிருக்கவும், பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கவும் அவன் அறிவுரை கூறினான். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட இவை 3 அவசியம். நீங்கள் இதமாக உணரும் இடத்தை விட்டு வெளியே வருவதும் தொடர்ந்து கர்த்தரின் வேலையை செய்வதும் அவசியம். பரிசுத்த ஆவியானவரை குறித்த உணர்வோடு இருப்பது மிகவும் முக்கியம். பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்கும் போது நாம் ஒவ்வொரு அடியை எடுத்து வைப்பதற்கும் அவர் உதவுவார். தேவன் பேசும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தையை மட்டுமே பயன்படுத்துவார். முழுமையாக அவர் விவரிக்க மாட்டார். அவர் என் பிள்ளையே இதை செய் என்றே கூறுவார். நீங்கள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்ற முடியாது என்பதால் அவர் மெல்லியதும் சாந்தமுமான குரலில் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்திருப்பதும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதும் முக்கியம். இவ்வாறாக தேவன் நீங்கள் பாதை மாறி போகாதபடி சரியான வழியில் நடத்துவார். தேவனுடைய ஆலயமாகிய உங்கள் சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். எழுந்து வேலையை நடப்பியுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படும் போது உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் உங்களுடனே தங்கியிருப்பார். காரியங்களை ஒவ்வொன்றாக செய்யுங்கள். தம்முடைய தெய்வீக பிரசன்னம் உங்களோடே இருக்கிறது என்று நிச்சயமாக கூறும் தேவன் எழுந்து காரியத்தை நடப்பிக்கும்படி உங்களுக்கு கட்டளையிடுகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு முன்னேறி செல்லும் போது அவர் உங்களை வெற்றி சிறக்க செய்வார். உங்களுக்கு முன்னே இருக்கக்கூடிய காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்று பயப்படுகிறீர்களா? குடும்ப விஷயங்களை குறித்து மனம் கலங்கி இருக்கிறீர்களா? வியாபாரத்தில் என்ன முடிவுகளை எடுக்கலாம் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? படிப்பு, வேலை, குடும்ப வாழ்க்கை குறித்து எதிர்காலத்தில் என்ன முயற்சிகளை செய்யலாம் என்று குழம்பியிருக்கிறீர்களா? கர்த்தர் என்று எழும்பு, முன்னேறி செல், உனக்கு முன்னே இருக்கும் காரியத்தை நடப்பி என்று உங்களோடு பேசுகிறார்.
வேதாகமத்தில் யோனத்தானை குறித்து ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேலருக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் யுத்தம் செய்ய வந்தார்கள். ராஜாவாகிய சவுல் இராணுவத்தை நடத்திய போதும் இராணுவ வீரர்களை பயம் பிடித்தது. அவர்கள் ஓடி போனார்கள். ஆனால் சவுலின் மகனாகிய யோனத்தான் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு தேவனால் முடியும், நான் போவேன் என்று கூறினான். யோனத்தான் தான் தனியாக இல்லை என்பதை அறிந்திருந்தான். தேவன் அவனோடு இருந்தார். அவன் கர்த்தருடைய வல்லமையை நம்பி தன்னுடைய ஆயுதாரியை அழைத்து கொண்டு முன்னேறி சென்றான். அவர்கள் 20 பேரை மாத்திரம் வெட்டினார்கள். ஆனாலும் கர்த்தர் பூமி அதிர்ச்சியை வரப்பண்ணி சத்துருவின் சேனைக்குள் குழப்பத்தை உண்டு பண்ணினார். பெலிஸ்தர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பினார்கள். அன்று இஸ்ரவேலர் பெரிய வெற்றியை கண்டார்கள். இதை கண்ட ஜனங்கள் கர்த்தர் யோனத்தானோடு இருந்தார், அவன் காரியத்தை நடப்பித்தான் என்று கூறினார்கள். ஆகவே நான் செய்யும் காரியம் வாய்க்குமா, நான் வெற்றி பெறுவேனா என்றெல்லாம் சந்தேகத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்காமல் சவுலை போல மனம் தளர்ந்து போய் பயந்து காரியத்தை கைவிட்டு விடாமல் முன்னேறி செல்லுங்கள். உலகம் நீங்கள் செல்லும் பாதையில் தடைகளை உருவாக்கலாம், ஆனாலும் உறுதியாக நெல்லுங்கள். இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்காக முன்னால் செல்வதற்காக உமக்கு நன்றி. நீரே என்னுடைய வழி. இயேசுவே, நீர் என்னோடு இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உம்முடைய நாமத்தினால் செல்லுகிறேன், உம்முடைய நாமத்தினால் படிக்கிறேன், உம்முடைய நாமத்தை கொண்டு வேலை செய்கிறேன், என்னுடைய குடும்பத்தை நடத்துகிறேன், உம்முடைய நாமத்தை கொண்டு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறேன். நீர் என்னோடு இருக்கிறீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு முன்னேறி செல்லும் போது கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஈசாக்கை ஆசிர்வதித்தது போல உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதித்து 100 மடங்கு பலனை தருவார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய வாக்குதத்தத்தை முற்றிலுமாக நம்பி உம்மிடம் வருகிறேன். நீர் எனக்கு வழிகாட்டியாக, என்னுடைய பலனாக, அனுகூலமான துணையாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதற்கு என்னை உற்சாகப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னால் இதை தனியாக செய்ய இயலாது என்பதை அறிந்திருக்கிறேன். உம்முடைய உதவி எனக்கு தேவை. தயவாய் என்னை வழிநடத்தும். உம்முடைய பாதையை விட்டு என்னை விலக செய்யும் எல்லா சோதனைகளுக்கும் கண்ணிகளுக்கும் என்னை விலக்கி பாதுகாப்பீராக. ஒவ்வொரு அடியாக என்னை நடத்தி நான் சரியான பாதையில் செல்ல உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா அநீதியான கிரியைகளையும் எண்ணங்களையும் கழுவி என்னை சுத்தமாக்கும். என்னுடைய சரீரம் உம்முடைய ஆலயம் என்று உம்முடைய வசனம் கூறுகிறது. உம்முடைய இந்த ஆலயம் எப்போதும் சுத்தமாகவும் உம்முடைய மகிமையால் நிறைந்ததுமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என்னை பலப்படுத்தவும் பரிசுத்தப்படுத்தவும் உம்முடைய உதவியை கேட்கிறேன். என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படியும் நீர் உம்முடைய எல்லா மகிமையுடனும் என்னுள் வாசம் பண்ணும்படி என்னுடைய இந்த ஆலயத்தை கட்டவும் நீர் என்னை பலப்படுத்தி இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய பயங்கள், சந்தேகம், கலக்கங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பலத்த கரங்களில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கென்று வைத்திருக்கிற வேலையை செய்யும்படி என்னை வழிநடத்தும். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. நீர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற பாதையில் நடப்பதற்கான தைரியத்தால் என்னை நிரப்பும். உம்முடைய சமூகம் எனக்கு முன்னதாக சென்று கோணலானவற்றை செவ்வையாக்குவதாக. உம்முடைய நாமத்தினால் நான் எழுந்து
தொடர்ந்து முன்னேறி செல்கிறேன். நீர் எனக்கென்று வைத்திருக்கிற ஜெயத்தை சுதந்தரித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.